பெரிய பாண்டி நான் பெரிய பாண்டி இல்ல, வேற ஆளு இல்ல. ഞാൻ കണ്ടു തങ്കമണി, ഞാൻ കണ്ടു. എന്ത് കണ്ടു? നിന്റെ ഭർത്താവിനെ ഞാൻ കണ്ടു. അയ്യോ അച്ഛാ, നിങ്ങൾക്ക് എന്താ ഭ്രാന്താണോ? മരിച്ചാളി എവിടെയെങ്കിലും തിരിച്ചു വരുവോ? അയ്യോ എന്റെ മോളെ, നീ എന്നെ വിശ്വസിക്കേ. ഗുരുവായൂരപ്പൻ സത്യമായിട്ട് ഞാൻ അയാളെ കണ്ടു. நீ அப்பாவை கண்டா? അതെ. எங்க வச்சு கண்டு? ஆத்தின அக்கறை வச்சு கண்டு. நானும் அங்கதான் வச்சு கண்டு. എടാ, தாத்தாவுக்கு தான் பிராந்து. உனக்கு என்னாச்சு? நீயும் கண்டுன்னு சொல்ற? இல்லம்மா, என்ன மாதிரியே தாத்தாவுக்கும் ஜுரம் வந்திருக்கும். அதனாலதான் அப்பா கூப்பிட்டிருப்பாரு. എനിക്ക് ജ്വരമൊന്നുമില്ല, ഞാൻ നന്നായിട്ടുണ്ട്. മോളെ, ഞാൻ പാണ്ഡ്യനെ കണ്ടു. എന്റെ ഈ കൊച്ചുമോൻ സത്യമായിട്ടാണ് ഞാൻ പറയുന്നത്. നീ എന്നെ വിശ്വസിക്കേ. ஐயோ கடைசியில் என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லண்ணே, நீ ஆவியா சுத்துற, அது 4-5 இடத்துல நான் கூட பார்த்தேன்னு சும்மா உன்னை அவுத்து விட்டேன். நம்ம ஊர் ஜனங்களை தான் உனக்கு தெரியுமே, 4 பேர் சேர்ந்துட்டாங்க. நானும் அங்க பார்த்தேன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க என் தங்கச்சி வாழ்க்கை முடிஞ்சு போச்சோன்னு ஒரு விரக்தியில் இருந்தேன். ஆனா இப்ப இந்த ஆவி சமாச்சாரத்தை நீ சொன்னதுக்கு அப்புறம் முடிஞ்சு போன என் தங்கச்சி வாழ்க்கைய ஸ்ட்ராங்கா ஒரு முடிச்சு போடலாமோன்னு ஐடியா வந்துருச்சு. ஏண்டா, தன்னை காதலிச்சவனுக்கு தன்னால எதுவுமே வந்துடக்கூடாதுன்னு தன் காதலையே தியாகம் பண்ணவடா என் தங்கச்சி. அப்பேற்பட்ட பொண்ணுகிட்ட அம்மா ஒரு நாள் வாழ்ந்தாலும் உன் கூட வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் வேணா நான் செத்து போறேன், அதனால உன்னையே கை பிடிச்சுக்கிறேன்னு ஏன்டா நீ சொல்ல? எனக்கு தோணல. அது உனக்கு தோணல, ஆனா அவன் தூக்கத்தை கெடுத்துட்டு கும்பகர்ற மாதிரி துரட்டி விட்டு தூங்குறதுக்கு மட்டும் உனக்கு தோணுதா? யோசி. ஒரே அடியா தூங்குற சூழ்நிலைக்கு ஆயிராத. யோசி. சரி. ஐயா, யாரு? நிச்சயதார்த்தம் பண்ணி நாங்க பேச்சு மாறினதுனால உங்க அண்ணன் ஆவியா வந்து என் தங்கச்சி மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். அவ வாழ்க்கையை கெடுத்த உன்னை மட்டும் நான் உயிரோட விட்டுருவேனா? குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் வாய்க்கரிசி போட்டுருவேன்னு மிரட்டிட்டாரு. தேர்தல் முடிஞ்ச அடுத்த நாளே உனக்கும் என் பையனுக்கும் நான் கல்யாணத்தை நடத்தி வைக்கணுமா? தேர்தலுக்கும் 3 முடிச்சுக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் வாய்க்கரிசி வாங்கிக்க வேண்டாங்கிற பயத்துல மூர்த்த தேதியை குறிச்சிட்டு வந்துட்டேன். எது தங்கமணி மேல பஞ்சாயத்தா? எதுக்கு? அன்னைக்கு உன் பையனுக்கு காய்ச்சல்னு ராத்திரி இங்க கொண்டு காட்டுனேல, திரும்ப அவனை வீட்டுல கொண்டு விடும்போது திருட்டுக்கு பயந்துட்டு முன்னாடி கதவை உள்ளேந்து தாப்பா போட்டுட்டு நான் மதில் ஏறி குதிச்சேனா, யாரோ ஒருத்தன் பாத்துருக்கா. அவ அங்க சொல்லி இங்க சொல்லி அப்படியே புகஞ்சு அங்க மேல பஞ்சாயத்தே வந்துருச்சு. ஏதோ சாமானிட்டு தானே, திருட்டு போனா போய் தொலைட்டு விட வேண்டியதானே. அதை விட்டு போட்டு என் சம்சாரத்துக்கு திருட்டுத்தனமா யாரு கூடயோ தொடர்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு படி வர்ற மாதிரி பண்ணிட்டிய. சரி, இப்ப கடைசியில பஞ்சாயத்துல என்னதான் நடந்தது? எல்லாம் சரிதாங்க. நம்ம ஊர் கட்டுப்பாடு என்ன, 33 வயசுல ஒரு பொண்ணு புருஷனை இழந்துட்டா எந்த காரணத்தை கொண்டும் ஒத்தையில தனிமையில இருக்க கூடாது. சரி, தனியா இருந்ததுலதான் தப்பு நடந்திருக்குன்னா இனி என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணுவான். நீங்கெல்லாம் ஒத்துக்கிட்டா பாவப்பட்ட தங்கமணிக்கு நானே ஒரு வாழ்க்கை கொடுக்கிறேன். சரிப்பா, ஆனா 2ஆம் தாரமா வாக்கப்படுறதுக்கு தங்கமணி தயாரா இருக்குதான்னு சொல்லி பாக்கணும்ல. அப்படி பார்த்தா எனக்கு சம்சாரமே இல்ல. தங்கமணி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரே சம்சாரங்கிற கணக்கு ஆயிரும்ல. நாட்டாமே, இவங்க வேற நான் வேற. நானும் பெரிய பாண்டியும் பங்காளி முறை. ஓ, நீங்க அப்படி வரீங்களா? அப்படிதான் வரேன். நங்க கொஞ்சம் கண்கலங்கினாலும் என் அளவுக்கு வேற யாரு துடிப்பாங்க?
நாட்டாமே இதெல்லாம் மனசுல வச்சுட்டு ஒரு தீர்ப்பு சொல்லுங்க. அவர் தூங்கிட்டார்ப்பா. நான் சொல்றேன், இவங்க வயசுக்கு இப்படியெல்லாம் அலமோதுறத பார்க்கும்போது தங்கமணிக்கு வாழ்க்கைய நீயே குடு. ஆரம்பத்துல இருந்தே உன் அடி 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 மனசுல இப்படி ஒரு துடிப்பு இருக்குன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. இல்லண்ணே, நான் என்ன சொல்ல வரேன்னா, சீ வாய் மூடு. இத்தனை நாளா ஸ்நேகிதன் சுத்திட்டு இருந்துட்டு இப்படி ஒரு நயவஞ்சக பண்ண உனக்கு எப்படியா மனசு வந்தது? ஐயோ, நான் சொல்றத கொஞ்சம் முழுசா கேளேன். நீ மனமுடிங்கடா. நான் எதுக்கோ ஒரு ஐடியா பண்ணா அதுக்குள்ள புந்து நீ இதுக்கு ஒரு ஐடியா பண்ணிருக்க பாரு. பயங்கரமான ஆள்றான் நீ. ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல. அப்படி இல்லாம வாயில எப்படி ஒரு வார்த்தை வரும்? அடே, என் மனசுல ஆழமா இருக்கிறது என்னன்னு கொஞ்சம் கேளு. போதுன்றா, ஆழம் அகலம் அடியில. ஏய், வாய மூடு. ரொம்ப தயது ஏதோ பேசிக்கிட்டு. 25ஆம் தேதி தானே நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா ஒத்துக்கிட்டு இருக்கேன். 24ஆம் தேதி தான் தேர்தல். அன்னைக்கு தான் நீ உயிரோட வந்துருவியே. அப்புறம் என்ன கல்யாணம்? ஓ, என்ன ஓ? இதுக்கிடையில யாராவது உள்ள பூந்து ரசபாசம் ஆயிடக்கூடாதுன்னு என் குறுக்கு மூளைக்கு இப்படி எல்லாம் தோணுச்சு. ஐயோ மக்காளி, உன் நல்ல மனச புரிஞ்சுக்காம நான் நாராசாரமா எதோ பேசி உன்னை இப்படி கேவலமா நடத்திட்டேன். என்ன மன்னிச்சிரு பங்காளி. பரவாயில்ல, இனிமேலாவது என்னையும் நான் உண்மையில வச்சிருக்கிற பிரியத்தையும் சந்தேகப்படாத. சின்ன குத்துவிளக்கம்மா நம்ம சின்னத்து போட்டுங்க. மறந்துடாதீங்கம்மா, கொடசுக்கு போட்டுங்க. தங்கமணி, ஓட்டு போட போலாம் வர்றியா? அவ எங்கக்கா வருவா? ஏன்? அவளுக்கும் சின்ன பாண்டிக்கும் நாளைக்கு ஊர் பஞ்சாயத்துல கல்யாணம்னு சொன்னாங்க இல்லையா, அந்த சந்தோஷத்துல இருப்பா அவ. சந்தோஷமா இருக்க மாட்டா, ஊர் கட்டுப்பாட்டுக்காக தலையாட்டி இருப்பா. நானும் அப்படிதான் நினைச்சேன். அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி தங்கமணி வீட்டுல யாரோ சுவர் ஏறி குதிச்சு ஓடுனதா சொன்னாங்கல்ல, அது வேற யாரும் இல்ல, சின்ன பாண்டி தானாக்கா. வாயக்கடுவா, அவனும் அப்படி பொம்பளை இல்ல. அட, பக்கத்து வீட்டுக்காரி அவ குழந்தை மேல சத்தியம் பண்ணி சொல்றா, நம்பாம இருக்க முடியுமா? பக்காளி வரவ போயும் தங்கமணி இப்படியா பங்கு போட்டுக்கோ.